வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச NXT ஷோவோட ஹைலைட்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசு வந்திருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்றைக்கி நடந்து முடிஞ்ச NXT ஈவில் ஷோவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபைனல் பாஸ் ராக்கோட செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி நான் காலேஜில் இருக்கேன், அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக வந்து இந்த ஹைலைட்ஸ் முடிச்சுடுறேன்பா. அண்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் எல்லாருமே வராங்க. அண்ட் ஒபேஃபேமியா அதில் மெயினாக வந்து இப்போதைக்கு யாருன்னா அந்த ஃபைனல் பாஸ் பீப்புள் சாம்ப் த ராக் வராரு. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் சாம்பாக தான் இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸோட கெட்டப் வந்திருந்தார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி மெயின் ஈவென்ட் ஷோவில் ஒரு மெயின் ஈவென்ட் செக்மெண்ட்டில் அண்ட் மிரட்டி விட்டாருங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியா வர்சஸ் ரோக்ஸா பெலஸ்க்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனில் NXT உமன் சாம்பியன் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் 2025 அப்புறமா நியூ ஏரா, அதாவது நியூ ஏரா ஒரு சில இதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் ராலே சரி ஸ்மாக்டவுன் சரி இப்போ NXT வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஏராவில் லாஸ்ட்டாக வந்து எப்படி நடக்கும்னா, ரோக்ஸா பெலஸுக்கு டாப் ரோப்லேருந்து ஒரு சூப்ளெக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க சப்மிஷன் மூவ் போடுவாங்க ரோக்ஸா பெலஸ். ஸோ ஒருவேளை இந்த மேட்சோட திருப்பி அகைன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா மொத்தமாக வந்து சேஞ்ச் ஆயிரும். அண்ட் ரோக்ஸா பெலஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுவாங்க. அதை கரெக்டாக குல்லியா யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீ கொடுத்து அண்ட் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அண்ட் குல்லியா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நியூ சாம்பியன் வந்து வந்திருக்காங்க. அண்ட் நியூ இயருக்கு அப்புறமா ஒரு சில சாம்பியன்லாம் அதாவது நியூ இயரா எல்லாருமே சொல்லிட்டாங்க. அண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு சாம்பியன். நம்பர் 2 பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காங்க. யார் தான் இப்போதைக்கு எடி அடிச்சுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒபே ஃபீமியா கூட இருக்கலாம். அந்த மாதிரி பேக் ஸ்டேஜில் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ராக்கா கூட இருக்கலாம். அண்ட் அது தனி ஒரு ஸ்டோரிலைன் இருக்குது. அதாவது எவாவோட கைப்பிடி சொல்லிட்டார் எடி. இத்தனை பேஜ் எவா கூட பேசிக்கிருந்தார். இப்போதைக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ராக்கு இப்போதைக்கு கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ட் சவுண்டு கேட்குதா உங்கள் எல்லாத்துக்கும் அந்த ராக்கின்னு கத்துறது. அண்ட் நீ வந்து ஈத்தன் பேஜ் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஈத்தன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபைனல் பாஸ் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லிக்கிட்டாங்க. அந்த கை கொடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் இப்போதைக்கு இந்த ஃபைனல் பாஸ் ராக்கின்னு சொன்னால் உங்கள் கையில் அந்த ஃபிங்கர் ஏதாவது இன்ஜூர் ஆச்சுல அதெல்லாமே சரியாச்சு. இப்போதைக்கு நீ க்யூராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது இப்போதைக்கு நான் க்யூராக தான் இருக்கேன் அப்படின்னோடனே இப்போதைக்கு இந்த ஃபைனல் பாஸ் ராக் இப்போதைக்கு நான் இந்த NXT-க்குள்ள எதுக்கு வந்திருக்கேன்னா ஒரு சில விஷயங்கள் பேச வந்திருக்கேன். இப்போ இங்கே பேசுகிறக்கே பார்த்தியா அங்கே மக்களோட சவுண்டை பற்றி எந்த அளவுக்கு ராக்கின்றாங்கண்டு. அண்ட் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாரு இன்றைக்கி ராக். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜ்கிட்ட பேசிட்டு அப்புறம் ஈத்தன் பேஜ் வந்து ஒரு ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து பண்ணி பார்த்து முடிச்சு விட்றேன் அப்படி வந்து பேசிட்டு ரெண்டு பேருமே கை கொடுத்துட்டு அண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த இடத்த விட்டு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு மக்கள் எல்லாருமே என்ன எந்த மாதிரி கூப்பிட்றாங்கன்னா அந்த பீப்புள் சாம்ப் த ஃபைனல் பாஸ் அப்படின்றாங்க. ஆனால் அது எல்லாமே ராஸ் ஸ்மாக்டவுன் தான். அண்ட் இப்போ இந்த NXT பொறுத்தளவுக்கு ஃபைனல் பாஸ் ஷீ இஸ் த ஃபைனல் பாஸ் அப்படின்னு வந்து எவாவை காட்டுறாங்க. அண்ட் ஈத்தன் பேஜ் இதெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறமாடா அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொஞ்சம் அப்படியே விலகி சைடாக ஓடிடுறாரு. அண்ட் சைடாக போய்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராக் என்ன பண்ணுறாருன்னா அவர் பெட்டெக்ஸ்லேயே ஒரு அடியை கொடுக்குறாரு. அது லிட்டரலி அது சிரிப்பாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ராக் வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா ஏவா வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து ராக் வந்துட்டு ராவில் வந்துருந்தீங்க, ராவோட ஷோவில் வந்துருந்தீங்க, அதுக்கு ஒரு தனி காரணம் இருக்குது. இது NXT-க்காக எதுக்கு வந்திருக்கீங்க? அண்ட் NXT மக்களுக்கு இப்போதைக்கு ஒன்று சொல்லி ஆகணும். அண்ட் அது போக நான் வந்து என்னோடய ஃபேன்ஸை பேசணும். இப்போ இந்த சவுண்டு கேட்குதுல அண்ட் நான் வந்து சரி நான் வந்து போகிறேன், நான் வந்து அந்த மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எவாட சொல்லிட்டு போகிறாரு. இவங்க அதாவது அப்பா மகள் ரெண்டு ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போதைக்கு ராக் வந்து பார்த்திங்கன்னா ஃபன்னியாக வந்து பேசிட்டு போகிறாரு. நேற்று இருந்தது பீப்புள் சாம்ப், இன்றைக்கி வந்து இந்த ஃபைனல் பாஸாகி வந்திருக்காரு. அண்ட் ஃபைனல் செக்மெண்ட் வந்து மிரட்டி விட்டாருங்க. அண்ட் கோடியை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபுல்லாக வந்து செக்மெண்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3 ஃபேட்டல் 4-வே மேட்ச் வந்து நடத்துகிறாங்க உமன் டிவிஷனில். அண்ட் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஜோடு அண்ட் கெலனி அப்புறம் ஸ்டெப்பனி இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆகணும், லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஸ்டெப்பனி தான் வின் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு மேட்ச் வந்து தரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் ஜோடோட பெர்ஃபார்மன்ஸ் கெலனியோட பெர்ஃபார்மன்ஸ் கடைசியில் என்ன ஆகுனா ஸ்டெப்பனி தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்றாங்க கெலனியை டிஃபெண்ட் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட் எல்லாம் வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நடக்க போகிற ஷோவில் மேபி வந்து NXT டைட்டில் வந்து அதான் நெக்ஸ்ட் மெயின் ஈவென்ட் ஷோவில் சேலஞ்ச் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா லேவிஸ் கிங் வர்சஸ் சார்லிக்கான ஒரு மேட்ச், ஹெரிட்டேஜ் கப் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இந்த லேவிஸ் கிங் தான் அவர் வந்து சாம்பியனாக இருந்தார் இந்த ஒரு கப்பை. அண்ட் 2024 அப்புறமா அவங்க வந்து எவா வந்து பிடிக்கிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு மேட்ச் பண்ணி சார்லியை டிஃபீட் பண்ணி திருப்பி அகைன் வந்து சாம்பியன் ஆகிட்டாங்க 2025. அண்ட் நம்பர் 4 அண்ட் நெக்ஸ்ட் டீம் சார்சிக்கும் அண்ட் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸுக்கும் ஒரு தரமான ஒரு மேட்சுங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் படிச்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு NXT பொறுத்தளவுக்கு உமன் டிவிஷன் வந்து பெஸ்ட்டாக வந்து கொண்டு போகிறாங்க. அண்ட் இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு என்னன்னா சார்சி டீம் தான் வின் பண்ணுவாங்க எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஒரு டஃபஸ்ட் மேட்சாக வந்து போய்கிட்டு இருக்கும். அண்ட் லாஸ்ட் மினிட்ல எல்லா சூப்பர் ஸ்டார் வந்து கீழே கிடப்பாங்க. அண்ட் சார்சி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிங்கிளாக வந்து மாட்டிக்குவாங்க.
அப்புறம் நெக்ஸ்ட் சார்ஜி சிங்கிளாக இருந்து பார்த்தீங்கன்னா 2 பேத்தையுமே தூக்கி வீசிட்டு அண்ட் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டாங்க. டீம் சார்ஜி வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இது தெரிஞ்சுதான். அண்ட் ஃபைனல் மெயின் இவெண்ட்டுக்கே வந்தாச்சு. அண்ட் எல்லா மேட்சோட இந்த மெயின் இவெண்ட் மேட்ச் வந்து தரங்க உண்மையிலே வேறு லெவலில். அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்குமே ஒபேஃபேமி வின் பண்ணக்கூடாதுன்னு எடியை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க 2 சூப்பர் ஸ்டாருமே சேர்ந்து. ட்ரிக் வில்லியம்சன் அண்ட் லாஸ்ட் மினிட்ல ட்ரிக் வில்லியம்சன் மேட்சே சேஞ்ச் பண்ணிடுவான்னு பார்த்தோம். ஆனால் லாஸ்ட் என்னாச்சு, அது வந்து கரெக்டாக ஒபேஃபேமி கிக் அவுட் பண்ணிட்டாரு. அண்ட் ஒபேஃபேமி லாஸ்ட் மினிட்ல எடியை வந்து பறக்க விட்டாரு ட்ரிக் வில்லியம்சன். அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த நியூ இயர் ஈவில் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் ஸ்டார் அது வந்து நியூ சாம்பியனாக இருக்காங்க. அண்ட் ஒபேஃபேமி அண்ட் குலியா 2 பேரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அந்த டைட்டில் வந்து ரைஸ் பண்ணி அந்த வெடி அந்த கிராக்கர்ஸ் மொத்தமாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 5 இந்த ஃபைனல் மெயின் இவெண்ட் செக்மெண்ட் வந்தாச்சுங்க. ராக் இன்னைக்கு என்ன பேசினார் பார்க்கலாம். இந்த ஃபைனல் பாஸோட இன்ட்ரோ அண்ட் என்ட்ரன்ஸ் லாஸ்ட்டாக எண்டிங் NXT ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பாஸ் த ராக் வந்து வராரு. உள்ள வந்ததுக்கப்புறமா NXTயோட அந்த க்ரௌடோட தெருக்கி விட்டாங்க உண்மையிலே. இந்த ராக்கின்னு கத்தி. ஆனால் அதுக்கப்புறமா அவரை பேசவே விடலை. அதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்கு அவரை வந்து அலற விட்டாங்க. அந்த ராக் என்ன சொல்ல, இந்த க்ரௌடோட எக்ஸ்பிரஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அப்படியே புல்லரிக்குது உடம்பெல்லாம். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு மக்கள்கிட்ட இந்த மாதிரி அதாவது அவங்க கிட்ட நான் வந்து பேசும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு மூமெண்ட்டு. என் கையை பாருங்கள் புல்லரிக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் நீங்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் நடந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசியிருந்தேன். அண்ட் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் ஸ்டார்டிங்கில் அதுக்கு முன்னாடி என்ன வந்து மக்களுக்கு எனக்குன்னு ஒரு பேர் வச்சாங்க. நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருந்தேன். அதாவது எனக்கு பீப்புள் சாம்பியன் சொன்னாங்க. அண்ட் த சக்ஸஸ்ஃபுல் மேன் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில பேர் WWEயோட எதிரிகள் எல்லாருமே என்ன சேர்த்து ஃபைனல் பாஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு நான் ஃபைனல் பாஸை வந்து ஒரு சில விஷயம் பேசவா அப்படின்னு பேசுகிறாரு. அதாவது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் அமெரிக்கன் நண்பர் கோடி ரோடு எதுக்காக சம்மந்தமே இல்லை விவரளிக்கிறாரு நான் யோசிச்சு பார்த்தேன். எல்லாருமே வந்து நான் சர்ச்சு சைடு ஹோட்டல் சைடு எங்கே போனாலுமே சரி, ஏன் ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஏன் கோடி ரோடை வந்து இந்த அளவுக்கு, அதாவது அவனை விடுங்க, அவன் வந்து ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டு போட்டோம், ஏன் அவன் வந்து ஒரு நல்ல பர்சன் WWE நல்லபடியாக ரன் பண்ணி கொண்டு போவான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணாங்க. சரி அப்புறம் தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி, அதாவது அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து WWE 1 இயருக்கு வந்து கொண்டு போயிட்டான். அதனால தான் லாஸ்ட் ஆனது ராலை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட போய் நான் வந்து பேசினேன், ஃப்ரெண்டாக இருந்தேன். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறதோட இந்த ஃபைனல் பாஸ் ராக் எந்த அளவுக்கு யோசிப்பானு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியாதா? அப்புறம் நெக்ஸ்ட்டு ரோமன் ரைம்ஸ். ஏன்னா ரோமன் ரைம்ஸ் இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரைவல் சீஃப் ஆகிருக்கான். அது எதுக்காக நான் வந்து அந்த ஊழல் ஆகுது, அதை எதுக்காக போட்டேன்னு சொன்னேன்னா, நான் வந்து ஒரு ஹை சீஃப், அதாவது சம்மன் ஃபேமிலிக்கு ஒரு ஹை சீஃபாக வந்து இப்போதைக்கு இந்த ஃபைனல் பாஸ் ராக் தான் இருக்கேன். அதனால ஒரு அங்கீகரிக்கணும்னா அது அந்த நான் சொன்னேன் நேற்று அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு த ராக். அதாவது ஒரு ஹை சீஃபாக இருந்து அண்ட் ட்ரைவல் சீஃபாக வழி நடத்தியிருக்காரு, அவ்வளோதான். இதுக்கப்புறமா இப்போ என்னதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, இன்னொன்று மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். அண்ட் இப்போதைக்கு இந்த இடத்துல வந்தது ஒன்று சொல்ல என்னென்னா, இந்த ஸ்டோரி முடிச்சுட்டீங்க நினைக்காங்க, இது இஸ் பிகினிங் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிருக்காரு. அண்ட் இப்போ இதோட நிற்க போகிறது கிடையாது. அண்ட் கோடி கூட கண்டிப்பாக இப்போதைக்கு ரோமனை டார்கெட் பண்ணல, அந்த ஃபைனல் பாஸ் ராக்கு. அண்ட் கோடி தான் டார்கெட் பண்ணியிருக்காரு இப்போதைக்கு, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அதாவது பேசியிருக்காரு அந்த மாதிரி கிண்டல் பண்ணி கோடியை. அண்ட் இன்னும் இந்த வெறி அடங்கலை, இன்னும் இந்த ஃபைனல் பாஸ் உசுரோட தான் இருக்காரு. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து ராக் வந்து அந்த மாதிரி தான் பேசியிருக்காரு. அண்ட் ராக் என்ன சொல்கிறாரு, இந்த மக்களை நான் என்றைக்குமே மிஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா இந்த மக்கள் தான் என்னை வளர்த்து விட்டது. அண்ட் இந்த மக்களால் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ இந்த மக்கள் முன்னாடி நான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லாமல், இப்போ நான் எல்லாருமே, அதாவது இந்த பீப்புள் சாம்ப், அந்த ஃபைனல் பாஸ், அந்த கிரேட் ஒன், இப்போதைக்கு எல்லாமே, அதாவது இந்த WWE சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இப்போதைக்கு இந்த ஷோவில் வந்து வந்திருக்கேன். நான் திருப்பி வரமாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக வருவேன். அண்ட் இப்போதைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து சொல்லாமல், அதாவது இப்போ இடத்துல சொல்கிறாரு, இந்த இட் இஸ் மேன் த ராக் இஸ் குக்கிங் அப்படின்றது சொல்லிட்டு தரமான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணிட்டு போயிட்டாருங்க. உண்மையிலே வேற லெவலாக. இதை நான் எதிரே பார்க்கல. NXTக்கு வருவார் தான் தெரியும். நேற்று நம்ம எதிர்பார்த்தோம் இந்த ஃபைனல் பாஸ் வருவார்னு. கடைசியில் பீப்புள் சாம்பு அந்த மாதிரி தான் வந்திருந்தாரு. பேசிட்டு போயிட்டாரு. நீட்டாக வந்து பேசிட்டாரு. அண்ட் நேற்று பேசினதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து பதில் சொல்லியிருக்காரு. ராக் வந்து இன்னும் அந்த பகையை மறக்கல. அண்ட் கோடி கூட ஒரு சம்பவம் பண்ண தான் போகிறாரு. அண்ட் கோடி கூட ஒரு மேட்ச் பண்ண தான் போகிறாரு. கோடி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க அந்த ஃபைனல் பாஸ் வந்து மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் உண்மையிலே ரெசல்மேனியாவில் நடக்காது அப்படின்ற மாதிரி நேற்று வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாமே புதைச்சிருங்க. அண்ட் ராக் எப்போ வருவாருன்னு தெரியல. அண்ட் வரும்போது கண்டிப்பாக எலக்ட்ரிஃபைங் மேன், அதாவது வந்து சம்பவம் பண்ண போகிறாரு. அண்ட் ராக் வந்து இன்னும் சாகலை, அண்ட் உசுரோட தான் இருக்காரு. நம்ம WWEல திருப்பி வரதான் போகிறாருன்பா. இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு செக்மெண்ட் நடந்ததுக்கு தரமாக இருந்துச்சு லிட்டரலி. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next day. Thank you for watching. வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட் வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.